ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருக்குறள் அதிகாரம் 1 அடுத்த 5 குறள் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அதிகாரம் 6வது குறள். பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். சரி, இப்போ இந்த குறளோட பொருளை பார்த்துருவோம். பொறி வாயில் ஐந்தவித்தான். பொறி வாயில், பொறினா முதல்ல என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறினா ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் என்னென்ன? கண், காது, மூக்கு, வாய், மெய். இந்த ஐந்தையும் தான் ஐம்பொறிகள்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐந்தும் தான் நம்மளை இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த அஞ்சையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம நீடு வாழலாம், ரொம்ப வருஷம் வாழலாம் அப்படின்றத இந்த குறள் மூலமாக நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். சரி, வாங்க நண்பர்களே 7வது குறளை பார்ப்போம். அதிகாரம் 1 குறள் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இப்போ இந்த குறளோட பொருளை விவரமாக பார்ப்போம். கொஞ்சம் நம்ம இப்போ இந்த வார்த்தைகளை பிரித்து படிப்போம். தனக்கு உவமை, தனக்கு உவமை, தனக்கு உவமை. உவமைனா ஒரு பொருளை இன்னொரு பொருளை வச்சு எடுத்துக்காட்டாக சொல்கிறது, அதுதான் உவமைன்னு சொல்லுவோம். நம்ம ஓமை அணி படிச்சுருந்துருப்போம் தமிழில். அது மாதிரி உவமை அப்படின்றது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை எடுத்துக்காட்டாக சொல்கிறது. அதான் தனக்கு உவமை இல்லாதான் தாழ். தாழ்னா இறைவனின் தாழ், இறைவனுடைய பாதங்களை. தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், அவருடைய தாளை வணங்குபவர்களை தவிர வேறு யாராலும் தன்னுடைய மனக்கவலையை மாற்றல் அரிது. தன்னுடைய மனக்கவலையை வேறு யாராலையும் மாற்றிக்க முடியாது. இறைவனை வணங்குபவர்கள் தான் தனக்கு வரக்கூடிய மனக்கவலை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றத இந்த குறள் மூலமாக நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரி, வாங்க நண்பர்களே நம்ம அடுத்த குறளை பார்ப்போம். 8வது குறள். அதிகாரம் 1 குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இந்த குறளோட பொருளை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அறவாழி அப்படின்றத நம்ம பிரித்தோம்னா அறம் கூட்டல் ஆழி. அறம்னா நற்செயல் அப்படின்னு பொருள் தரும். ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு பொருள். ஆழினா கடல்னு பொருள். சரி, அறம் கூட்டல் ஆழி, அறவாழி, அதாவது அறக்கடல். அறம் அப்படின்றது ஒரு கடல் மாதிரியான். அந்த அறம் என்னும் கடலில் இறைவன் விளங்குகிறார், இறைவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட அறமே உருவான அந்த இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களால் மட்டும்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும், அதாவது பிறவாமை பெற முடியும் அப்படின்ற சொல்கிறாரு. அப்புறம் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் இது. அவருடைய தாழ் சேர்ந்தால் மட்டும்தான் துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து போக முடியும். அப்படி இல்லைன்னா தாளை வணங்கவில்லை என்றால் பிறவாழி நீந்தல் அரிது. மற்ற கடல் அப்படின்னு சொல்கிறார். என்ன மற்ற கடல் அப்படின்னு பார்த்தா பொருள், இன்பம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடக்க முடியாது. அதுவும் ஒரு கடல் மாதிரி. அப்போ இறைவனை நம்ம வழிபட்டோன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடந்துடலாம். இறைவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும். அதுதான் இந்த குறள் மூலமாக நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறார். சரி, வாங்க நண்பர்களே 9வது குறள் பார்ப்போம். குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சரி, இப்போ வாங்க பொருளை விவரமாக பார்ப்போம். கோளில் அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்கும்போது கோளில் பொறியில் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது கோள்கள் 9 கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா? கோள்கள் இருக்காதான். அதாவது கோள்கள் இப்போ ஜோதிட கட்டங்கள் இதெல்லாம் கோள்களை அடிப்படையாக வச்சு தானே சொல்லுவாங்க. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, கோளில் அந்த கோள்கள் செயல்படாதான் எப்போ பொறிகள் இல்லாதப்ப. பொறியில் ஐம்பொறிகளினுடைய சேட்டைகள் இல்லாதப்ப இந்த ஜோதிட கட்டங்கள் நமக்கு செயல்படாதான். ஐம்பொறிகளையும் நம்ம அடக்கி ஆளும்போது ஜாதகம் இதெல்லாம் நமக்கு, ஜோசியம் இதெல்லாம் நமக்கு நம்ம மேலே செயல்படாதான். அதாவது அதனுடைய தாக்கம் நம்மகிட்ட இருக்காதான். எப்போது இறைவனுடைய அந்த எண் குணத்தான் 8 குணங்களுடைய இறைவன் அவருடைய தாளை வணங்கும்போது. அப்படி இங்கே இன்னொரு பொருளும் குறிப்பிடுறாங்க. என்னன்னா கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட பொருள் என்னென்னா கேளாத செவி, காணாத கண் போன்றவாறே இறைவனின் திருவடிகளை வணங்காத தலையும் பயனற்றதே அப்படின்றது பொதுவான பொருளாக சொல்லுவாங்க. ஆனால் சிறப்பு பொருளாக பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன பொருள் தான்.
சரி வாங்க நண்பர்களே, 10வது குறளை பார்ப்போம். வீடியோவை இதுவரை பார்த்தவங்களுக்கு ஒரு அருமையான குறள் தான் இது. இது ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறளினுடைய பொருள் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறவின்றது ஒரு பெரிய கடலாம். ஏன் இப்படி சொல்கிறாரு? அதுதான் இந்த சூப்பர் இன்ஃபர்மேஷனே. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, பிறவின்றது ஒரு பெருங்கடல். இப்போ நம்ம இந்த மனித பிறவியில் வாழ்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த மனித பிறவி கிடைக்கிறதுக்கே நம்ம 84 லட்சம் கோடி பிறவிகள் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மனித பிறவியே கிடைக்குமாங்க. அவ்வளவு அற்புதமான பிறவி இந்த மனித பிறவி. நம்ம மனிதனாக பிறக்கணும்னாலே அதுக்கு தவம் செஞ்சுருந்துருக்கணும். 84 லட்சம் கோடி பிறவிகள், லட்சம் கோடி பிறவிகள், 84 லட்சம் கோடி பிறவிகளுக்கு அப்புறம் தான் இந்த பிறவியே கிடைக்குது. அப்படி இந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்துவர். யார் நீந்துவர்? இறைவனை சேர்ந்தவர்கள் நீந்துவர். அப்போ யார் நீந்தார்? நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதவங்க அந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்த முடியாது, நீந்த இயலாது அப்படின்றது தான் இந்த குறள் மூலமாக நமக்கு சொல்கிறார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள கருத்துக்களை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.